டிடிஎஃப் வாசன் அவர்கள் இப்போ விஜய் சித்து அவர்களை பத்தி ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்க ஒரு விஷயம் தான் சமூக வலைத்தளங்கள்ல தீயா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்பவே பிரபலமான யூடியூபரான டிடிஎஃப் வாசன் அவர்கள் போன் பேசிக்கிட்டே கார் ஓட்டினதா சொல்லி அவரை கைது பண்ணது ரசிகர்கள் மத்தியிலையும் சமூக வலைத்தளங்கள்லயும் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. பல ரசிகர்கள் ரொம்பவே கோவமா அது என்ன டிடிஎஃப் வாசனுக்கு மட்டும் தான் சட்டமா மத்த யாருக்கும் இல்லையான்ற மாதிரி கேட்டு இன்னொரு பிரபலம் யூடியூபரான விஜய் சித்து அவர்களும் அதே தான் பண்ணாரு, அவர் மேலேயும் கேஸ் போடுங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப டிடிஎஃப் வாசன் அவர்களே பார்த்துட்டு என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கு விஜய் சித்து அண்ணா எதிரி மாதிரி வெளியே ஆக்கி வச்சிருக்காங்க, ஆனா உண்மை அது இல்ல, என்ன வச்சு விஜய் சித்து அவர்கள் மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அவருக்கு கால் பண்ணி டிரெக்டா பேசினேன். அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் சொல்ல போனா எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நினைப்பேனே தவிர யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். அதனாலதான் அவர் மேல என்ன வச்சு போட்ட கேஸ நானே வாபஸ் வாங்கினேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னதான் பல ரசிகர்கள் இத ரொம்ப தப்பா பேசினாலும் டிடிஎஃப் வாசன் அவர்கள் இப்ப இவ்ளோ பெருந்தன்மையா சொல்லிருக்கிறது பல பேருக்கு நெகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாம இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் இதுதான் எங்க டிடிஎஃப் வாசன் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு வராங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க டிடிஎஃப் வாசன் இப்ப விஜய் சித்துவை பத்தி சொல்லிருக்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.